சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 5-star கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ட் சிபிராஜ் நடிப்பில் 10 hours வெற்றி நடை போடுகிறது. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மார்ச் 26, 2025 தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமா இருக்க எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போன நாள் அது. டெல்லிக்கு பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்காக அமித்ஷாவை சந்திச்சு பேச போனீங்களான்னு கேட்டதுக்கு, கூட்டணி எல்லாம் இல்ல, டெல்லியில புதுசா திறந்திருக்க அதிமுகவோட ஆபீஸ பார்க்க தான் போனேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா அன்னைக்கு நைட்டே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. அந்த மீட்டிங் பத்தி சொல்லுங்கன்னு கேட்கும்போது, கூட்டணி பத்தி எல்லாம் எதுவும் பேசலப்பா, மக்கள் பிரச்சனை பத்தி மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஏப்ரல் 11 உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி பண்ணாங்க. கூட்டணியை அறிவிச்ச 2 நாள்ல கட்சிக்குள்ள பல சலசலப்புகள் எழுந்துச்சு. திருப்பூர்ல பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்துகிட்ட ஒரு கூட்டத்துல முன்னாள் அதிமுக எம்எல்ஏ குணசேகரன் பேசுறப்போ, அதிமுக பாஜக கூட்டணி வருத்தமா தான் இருக்கு, ஆனா நமக்கு இயக்கத்தை காப்பாத்துற கடமை இருக்கு. போன நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சப்போ நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் வருத்தம் அடைஞ்சு வேலை செய்ய மாட்டோம்னு சொன்னீங்க. ஆனா நமக்கு இயக்கம் தான் முக்கியம், அதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்டப்போ தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஆனா ஏப்ரல் 16 நடந்த ஒரு பிரஸ் மீட்ல கூட்டணி ஆட்சி பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்னு மறுத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. நீட்ல இருந்து வக்ஃப் சட்ட திருத்த மசோதா வரைக்கும் 100 மாற்று கருத்துகள் இருந்தாலும், கட்சிக்குள்ளேயும் கூட்டணி முடிவுகள்லயும் பல குழப்பங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு உதாசீனப்படுத்தி திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு இலக்க மையமா வச்சு பாஜக கூட அதிமுக கைகோர்த்திருக்கிறது இதுதான் முதல் முறையா. அதிமுக பாஜக கூட்டணியோட வரலாறு என்ன, இத பத்தி தான் இன்னைக்கு காலம் பேசும் கதையோடைய தொகுப்புல பார்க்க போறோம். இந்த வரலாறு தொடங்கின இடம் 1998 நடந்த மக்களவை தேர்தல். ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வாஜ்பாயுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சாங்க. தமிழ்நாட்டில் அதிமுக, பாஜக, மதிமுக, பாமக, ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் இணைஞ்சு 30 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. தேசிய அளவுல 182 இடங்கள் வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு உறுதுணையா இருந்தது அதிமுகவுடைய 18 சீட்டுகள் தான். இதனால வாஜ்பாய் பிரதமர் ஆனாரு. அதிமுகவுடைய தம்பிதுரை சட்ட அமைச்சரானாரு. கடம்பூர் ஜனார்தனன் நிதித்துறை இணை அமைச்சரானாரு. ஜெயலலிதாக்கும் பாஜக தலைமைக்கும் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. சுப்பிரமணியன் சுவாமிய நிதித்துறை அமைச்சர் ஆக்கணும்னு சொல்லியும் கூடவே இன்னும் சில கோரிக்கைகளையும் முன் வச்சாங்க ஜெயலலிதா. அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்க கலைஞர் கருணாநிதி தலைமையிலான அரச கலைக்கணும்னு கண்டிஷன் போட்டதாகவும் சொல்லப்படுது. கூட்டணியில வந்த இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மாதிரியான மூத்த தலைவர்கள் சென்னைக்கு வந்து ஜெயலலிதா கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அப்பவும் பிரச்சனை கொஞ்சம் கூட குறையாம அதிகமானதுனால வாஜ்பாய் அரசுக்கு கொடுத்த அந்த ஆதரவை திரும்ப பெற போறதா குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க ஜெயலலிதா. வாஜ்பாய் அரசு மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு வாக்கெடுப்பு நடந்துச்சு. இதுல ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஆட்சியை இழந்தாரு வாஜ்பாய். திமுக ஆட்சியை கலைக்க நினைச்சு கடைசியில பாஜக ஆட்சியை கலைச்சிட்டாங்க ஜெயலலிதா. இதனால மறுபடியும் 1999 நடந்த தேர்தல்ல பாஜக மறுபடியும் வெற்றி பெற்றாங்க. மறுபடியும் பிரதமர் ஆனாரு வாஜ்பாய். ஆனா இந்த தடவை பாஜகக்கு ஆதரவா இருந்தது திமுக. ஆமா, அந்த தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி கூட திமுகவும் இணைஞ்சு 12 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. இதுக்கப்புறம் 2001 சட்டப்பேரவை தேர்தல்லையும் திமுக பாஜக கூட்டணி தொடர்ந்துச்சு. 2004 நடந்த மக்களவை தேர்தல்ல அதிமுக மறுபடியும் பாஜக கூட கைகோர்த்தாங்க. ஆனா இந்த கூட்டணி ஒரு இடத்துல கூட வெற்றி பெறாம படுதோல்வி அடைஞ்சாங்க. திமுக தலைமையிலான காங்கிரஸ், மதிமுக, பாமக, இடதுசாரிகள் இணைஞ்ச ஜனநாயக முற்போக்கு கூட்டணி எல்லா இடத்துலயுமே வெற்றி பெற்றாங்க. இதுக்கப்புறம் ஜெயலலிதா இறக்குற வரைக்கும் அதிமுக பாஜக கூட கூட்டணியே வைக்கல. அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சது பெரிய தப்பு. பாஜக கூட கூட்டணி வைக்கிற யாருக்குமே கொள்கையே கிடையாது. மோடியா லேடியா அப்படின்னு பாஜக மேல பயங்கர காட்டமான விமர்சனங்களை அள்ளி வீசிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா. முன்பு ஒரு தவறு செய்து விட்டேன். பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன். நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல், தைரியம் எனக்கு என்றைக்கும் உண்டு. அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான் நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன்.
இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது. பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை வரும் மக்களவை பொது தேர்தலில் நீங்கள் படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? 2016 டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா இறந்ததா அறிவிச்சாங்க. 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல மறுபடியும் அதிமுக பாஜக கூட கைகோர்த்தாங்க. அந்த சமயத்துல பாஜக எதிர்ப்பு திமுகவுடைய அடையாளமாச்சு. நீட்ல இருந்து ஜல்லிக்கட்டு, CAA, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு இப்படி பல பிரச்சனைகள்ல அதிமுக பாஜக அரசு மேல அதிருப்தியில இருந்த தமிழ்நாட்டு மக்கள் 2019 40 தொகுதியில 39 தொகுதிகள்ல அதிமுக பாஜக கூட்டணிய படு தோல்வி அடைய வச்சாங்க. இதுக்கப்புறமாவும் இந்த கூட்டணி தொடர்ந்துச்சு. 2021 நடந்த சட்டமன்ற தேர்தல்ல போட்டி போட்டு மறுபடியும் தோல்வியை தழுவினாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. 66 தொகுதிகள்ல மட்டுமே வெற்றி பெற்ற அதிமுக எதிர்கட்சியானாங்க. பாஜக 4 தொகுதியில மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த தோல்விக்கு அப்புறமா அதிமுகல பல மாற்றங்கள் நடந்துச்சு. பல குழப்பங்கள் வெடிச்சது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய ஒற்றை தலைமையானாரு. செப்டம்பர் 25, 2023 அன்னைக்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறதா அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்த 2024 சட்டமன்ற தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம், SDPI கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியாவும், பாஜக, பாமக, அமமுக, IJK மாதிரியான கட்சிகள் ஒரு கூட்டணியாவும் போட்டி போட்டாங்க. ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில சுயேட்சையா பலாப்பழம் சின்னத்துல போட்டி போட்டாரு. ஆனா இந்த கூட்டணியில யாருமே ஜெயிக்கல. இந்தியா கூட்டணியே 40க்கு 40 வாங்கி வெற்றி பெற்றாங்க. இந்த தேர்தல் பிரச்சாரம் நடந்தப்போ அதிமுகல இருந்த பல பேரு பாஜகவை கடுமையா விமர்சனம் செஞ்சாங்க. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் 2021 நடந்த தேர்தல்ல ராயபுரத்துல நான் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணமே பாஜக தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் பாஜக மாநில தலைவரா இருந்த அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்குறி அப்படின்னு வெளிப்படையா விமர்சனம் செஞ்சிருந்தாரு. SDPI மாநாட்டுல எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தது அதிமுக பாஜக கூட்டணி அறிவிச்சதுக்கு அப்புறமா வைரல் ஆகிட்டு வருது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். இவ்வளவு முரண்களுக்கும் தோல்விகளுக்கும் அப்புறமா கூட கூட்டணியில மறுபடியும் கைகோர்த்திருக்காங்க அதிமுகவும் பாஜகவும். எந்த ஒரு கட்சி ஆட்சி அமைச்சாலும் அடுத்த தேர்தல்ல ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லப்படுற ஆட்சியில இருக்க அந்த ஒரு கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிறது இயல்புதான். இந்த ஒரு மனநிலைய அறுவடை செஞ்சுதான் எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வர நினைப்பாங்க. இந்த மனநிலைய அறுவடை செய்யறதுக்காக தான் இந்த கூட்டணியும் இருக்கிறதா பல அரசியல் வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி அதிமுக பாஜக கூட்டணிக்கு கை கொடுக்குமா, இல்ல மறுபடியும் அவங்களுக்கு ஒரு தோல்வியை பரிசா கொடுக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 5 ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.